சலாம் காய்ஸ். ஓகே. இன்னைக்குள்ள பதிவு என்ன சொல்ல போறேன்னாக்கா, ஓகே ஒரு பூங்காராயா, சிவப்பு கலர் பூங்காராயாவும், ஒத்த காசு டுய் சத்து சிங். அது வந்து 3 எடுத்துக்கோங்க. ஓகே. என்ன செய்யணும்னாக்கா, ஒரு மஞ்ச துணியில இந்த பூங்காராயா வச்சு, இந்த 3 ஒத்த காசையும் அது மேல வச்சுட்டு, கரெக்டான முறையில மடிச்சிருங்க. மடிச்சிட்டு, செவுத்துல வந்து உங்களோட தாத்தா, பாட்டி முடிஞ்சா தாத்தா, பாட்டியோட படத்துல அந்த படம் வந்து செவுத்துல இருக்கும். செவுத்துல மாட்டி வச்சிருந்தாங்கன்னா, அந்த படத்துக்கு மேல அந்த பிரேம் இருக்குல்ல, அதுக்கு மேல வந்து அந்த ஆணி மாட்டுவாங்கல்ல, அதுக்கு மேல பின்பகுதியில வச்சு ஏதாவது நூல் வச்சு கட்டி வச்சுருங்க. ஓகேவா? இது செய்யக்கூடிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார. ஓகேவா? இது எதற்காகன்னு சொன்னாக்கா, ஓகே இறந்து போனவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கம்யூனிகேட். என்ன கம்யூனிகேட்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் யாராவது செய்ய போறாங்க, இல்ல கெட்டது ஏதாவது படப்போகுதுன்னு சொன்னாக்கா, அவங்க மூலியமா உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கனவுல ஸோ, கனவுல அப்படி இல்லன்னா சமயத்தில நீங்க வந்து வேலை முடிஞ்சு வந்தாக்கா, இல்ல சமயத்தில ஏதோ சோஃபால உட்காந்துருக்கும்போது, உங்கள அறியாமலே ஒரு தூக்கம் போடுவீங்க. அந்த டைம்ல. ஓகே. 100% அவங்க வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுப்பாங்க. அவங்களுக்கும், உங்களுக்கும் ஒரு கம்யூனிகேட் இருக்கும். ஓகேவா? கெட்ட கெட்ட விஷயம் யாராவது செய்ய போறாங்க, எதுவும் நடக்க போகுதுனாக்கா, அவங்க மூலியமா தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து அப்பா இறந்து போனவங்க, அம்மா இறந்து போனவங்க அவங்களுக்கு செய்யலாம்னு கேட்டீங்கன்னாக்கா, செய்யலாம். ஆனா, அந்த அளவுக்கு வந்து அந்த பவரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காது. முன்னோர்கள், தாத்தா, பாட்டி அவங்களோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சலாம் காய்ஸ்.